எனக்கு ஆக்ஷன் மூவியே பிடிக்காது. ஆக்ஷன் சீன் வந்தாவே நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றவங்களா நீங்க? ஆனா இந்த மூவிய நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க. அறிமுக இயக்குனர் சுபாஷ் கே ராஜ் அவர்களுடைய இயக்கத்துல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள், அபிராமி அவர்கள் மற்றும் பிரீத்தி முகுந்தன் அவர்களுடைய நடிப்புல இப்ப ரீசெண்டா பிளாஸ்ட் மூவி ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த மூவியோடைய கதைக்களம் பத்தி கேட்டீங்கன்னா, ஆரம்பத்திலே ஒரு கராத்தே மாஸ்டருடைய ஃபேமிலிய காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ண ரொம்பவே தைரியமா வளர்க்குறாங்க. கராத்தே எல்லாமே ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கூட உதவி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிதான் வளர்க்குறாங்க. அந்த பொண்ணு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு உதவி பண்றா. அது மட்டும் இல்லாம ஒரு சில பிரச்சனைகள் அவளை தேடி வருது. அந்த பிரச்சனையில இருந்து அந்த பொண்ணு எப்படி வெளியே வரா, அவங்க குடும்பமா எப்படி அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சாங்கன்றதுதான் இந்த படத்தோடைய முழு கதையா இருக்கும். இந்த படத்துல பிஜிஎம் செம்மையா வந்திருக்கு. அதுவும் ஃபைட் சீன்ஸ்ல வர பிஜிஎம்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. டோபி கதாபாத்திரம் ரொம்பவே அருமையா இருக்கு. அது ஆக்சுவலா மெயின் வில்லன் இருப்பாருங்க. ஆனா அதை விட அவருக்கு கீழே ஒரு வில்லன் இருப்பாரு. அர்ஜுன் சிதம்பரம் அவர்கள் தான் அந்த ரோலை பிளே பண்ணிருப்பாரு. அவருடைய போர்ஷன் எல்லாமே ரொம்பவே அழகா வந்திருக்குங்க. அதுலயும் குறிப்பா ஹாஸ்பிட்டல் சீன்ல அவர் ஃபைட் பண்ணுவாரு. அது ரொம்பவே அழகா வந்திருக்கு. ஓவராலா வீக்கெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி பாக்குறதுக்கு இது நல்ல ஃபிலிமா இருக்கும். கண்டிப்பா மறக்காம போய் பாருங்க.